ஹாய் கைஸ், வெல்கம்ஸ் டு நவனிஷ் மித்ரா சேனல். எல்லோரும் நல்லா இருக்கோங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வரலட்சுமி பூஜை ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. கோலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சின்னதாக சிம்பிளாக தாமரை கோலம் தாங்க போட்டிருந்தேன். அம்மனை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதனால் வீட்டுக்கு அழைக்கிற முறை அப்படிங்கிறதுனால பால்கனியில் எங்கள் வீட்டு வாசப்படி அதுதான். ஸோ அதனால் வெளியில் கொண்டு வந்து வச்சு விளக்கேற்றிட்டு வத்திலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சூடம் ஏற்றி சூடத்தையும் அரத்திலாம் காமிச்சிட்டு காமிக்கும் பொழுதே வேண்டிக்கணும், கடவுளே எங்கள் வீட்டுக்குள்ளே நீ நிரந்தரமாக இருப்பா, எங்கள் வீட்டில் செல்வ செழிப்போடு இருக்கணும், என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், என்னை சுமங்கலியாக வைங்க, எப்போவும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்லிலாம் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு, ஏதாவது தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் என் தொழில் ரொம்ப நல்லா இருக்கணும், நீ செல்வ செழிப்போடு என் வீட்டில் எப்போவும் இருங்கம்மா அப்படின்னு சொல்லி வேண்டிக்க வேண்டிதான். வேண்டிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி ஏற்றி வச்சுருந்த விளக்க தான் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்காக உள்ளே ரெடி பண்ணி வச்சுருந்த டேபிள் முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மனையும் தூக்கிட்டு போய் அவங்களுக்காக ரெடி பண்ண டேபிளில் பச்சரிசிலாம் போட்டு பரப்பி வச்சுருந்தேன். அதிலே கொண்டு போய் சாமியை அவங்களோட இடத்துல உட்கார வச்சுட்டு உள்ளேயும் வந்து ஒரு தடவை ஆரத்தி காட்டணும். இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு வெண்பொங்கல் மட்டும்தான் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட் டேங்கிறதுனால சிம்பிளாக வெண்பொங்கல் மட்டும் வச்சு கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நானும் விபூதி குங்குமம்லாம் வச்சுட்டு பாப்பாவுக்கும் விபூதி குங்குமம், தம்பிக்கும் விபூதி குங்குமம், என் ஹஸ்பண்டுக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் என் தம்பி வந்திருந்தான், அவனுக்கும் விபூதி குங்குமம்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட் டே இப்படி தான் போயிடுச்சு. அடுத்தது செகண்ட் டே இன்றைக்கி தான் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நிறைய சாப்பாடெலாம் செஞ்சுருந்தேங்க. வெரைட்டி ரைஸு, லெமன் ரைஸு, தயிர் சாதம், புளி சாதம், சக்கரை பொங்கல், அப்புறம் என் ஹஸ்பண்ட் நிறைய ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையும் வச்சாச்சு. பால் பாயசம், வடை, அப்பளம், அப்புறம் என்னது கேஷ்யூஸு எல்லாமே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஐடியா வந்து என் ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாங்க. சரி, சாமி கையிலேருந்து அப்படியே கலசத்துலேருந்து கீழே வந்து காசு கொட்டுற மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அதை வந்து ஸ்பெஷலாக ரெடி பண்ணாங்க. ஏதோ யூடியூப்பில் வீடியோ பார்த்தாங்களா, ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்தாங்களா தெரியல, அவங்க வந்து இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி அஷ்டகம், அடுத்தது வந்து மகாலட்சுமி சோஸ்திரம் இதெல்லாம் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து அட்சதை போட்டு அவங்களும் கூட சேர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு மறுபடியும் ஆரத்தி தாங்க காட்ட போகிறோம். ஆரத்தி காட்டி எங்கள் ரிலேஷன்லாம் வந்திருந்தாங்க, அவங்களும் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஆரத்தி காட்டி காமிச்சிட்டு தம்பிக்கு, பாப்பாவுக்கு, அப்புறம் என் தம்பிக்கு, அவங்க ரிலேஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து விபூதி குங்குமம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். எல்லாருமே வச்சுக்கிட்டாங்க. நானும் விபூதி குங்குமம்லாம் வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பக்கத்துலலாம் வீட்டிலலாம் எல்லாரையும் கூப்பிட்ருந்தேன், அவங்களும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கையிலையும் ஆரத்தியை கொடுத்து எனக்கு விபூதி குங்குமம்லாம் வச்சு விடுங்க, தாலிக்கெலாம் குங்குமம் வச்சு விடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் எனக்கும் நெத்திலையும் வகுட்டுலேயும் விபூதி குங்குமம் வச்சு தாலிலையும் விபூதி குங்குமம்லாம் வச்சு விட்டாங்க. ஒரு 9 பேர் தாங்க கூப்பிட்ருந்தேன், கணக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 9 பேரை கூப்பிட்ருந்தேன். அவங்க எல்லாருமே எனக்கு செஞ்சு விட்டுட்டு இருந்தாங்க. நீங்களும் பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க எல்லார் கால்லையும் ஒன்றா விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். அவங்க எல்லோரும் நீண்ட சுமங்கலியோடு இருமா, நல்லா இருமா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து ஒரு தாம்பலம், அதில் வந்து ப்ளவுஸ் விட்டு கொஞ்சம் மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, கொஞ்சம் பூ, கொஞ்சம் காயின் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டும் கொடுத்தேன். அவங்களும் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்க. வரலட்சுமி பூஜை அன்றைக்கி யார் கூப்பிட்டு கொடுத்தாலுமே அவங்கக்கிட்டேருந்து நம்ம எதுவும் சொல்லாமல் வாங்கிக்கணும். அவங்க எல்லாம் எனக்கு அட்சதை போடுறதை பார்த்துட்டு தம்பியும் பாப்பாவும் மீதி இருந்த அரிசியெல்லாம் கொண்டுட்டு வந்து என் தலையில் போட்டுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் அப்புறம் அப்படியே விளையாடிட்டு இருந்துட்டு அவங்க சும்மாவே இல்லை, திரும்ப போய் கொண்டு வந்து போட்டு என் தலையில் போட்டு விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. காலையிலேருந்து செம ஒர்க்கு, பாப்பாவையும் தம்பியும் கவனிக்கவே இல்லை. அப்புறம் சரின்ட்டு அவங்க கூட விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து சாமியை பார்த்தாங்க. ஸோ அவங்களுக்கும் திருஷ்டி கழிச்சிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆலந்தாங்க கரைச்சி வச்சுருந்தேன். ஆலங்கரைச்சி வச்சு சாமிக்கு வந்து திருஷ்டி கழித்தேன். எந்த கண்ணும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி திருஷ்டி கழித்து அவங்களுக்கும் பொட்டுலாம் வச்சு விட்டேன்.
பொட்டுலாம் வச்சு விட்டுட்டு கொண்டு போய் ரோட்டில் கொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இன்னையோட செகண்ட் டே பூஜை ஓவர். அடுத்தது தேர்ட் டே புனர்பூஜை தான், அதில் பார்ப்போம். இன்றைக்கி தேர்ட் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. புனர்பூஜை தான். புனர்பூஜை அன்னைக்கு சும்மா விளக்கேற்றி சாமி கும்பிட வேண்டியதான். சரின்னு சொல்லிட்டு விளக்கேற்றி ஆரத்தி கட்டி சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் எப்போவும் எங்கள் வீட்டிலே இருங்கம்மா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போய் அரிசி பானைக்குள்ளே வைக்க வேண்டியதான். இந்த தேர்ட் டேவும் எப்போவுமே சாமி வந்து நம்மளை தாங்க காப்பாற்றுது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த தேர்ட் டேவும் நான் சாமியை காப்பாற்றிருக்கேங்க. இந்த எப்போ இதை அலங்காரம்லாம் செஞ்சு வச்சனும் அதுலேருந்து நவனிஷும் பாப்பாவும் எப்படிடா இதெல்லாம் கலைச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு தட்டி விடுறது, சாமி கையில் இருக்கிறத தட்டி விடுறது, அது இதுன்னு சொல்லிட்டு எதையாவது பிடிச்சி இழுத்துக்கிட்டே தாங்க இருந்தாங்க. எப்படியோ சமாளித்து 3 நாளும் கொண்டு வந்துட்டேன். அப்புறம் சாமியையும் தூக்கிட்டு போய் கிச்சனில் இருக்க நம்ம எப்போவும் அரிசி கொட்டி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பானைக்குள்ளே கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இப்போ அரிசி பானைக்குள்ளேயும் வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி தான் எனக்கு வரலட்சுமி பூஜை போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.